இன்றைக்கு நாம் புதிய உடன்படிக்கையில் இருக்கிறோம். சரியா? இந்த உடன்படிக்கை ரொம்ப ஸ்ட்ராங்கான உடன்படிக்கை. இது வந்து ஒரு பெயர்க்கப்பட முடியாத உடன்படிக்கை. தேவன் சைட்ல இருந்து தேவன் நம்மளை ஒருபோதும் பார்த்து நீ என் உடன்படிக்கை உட்பட்டவன் அல்ல அப்படின்னு சொல்லும் போதே கிடையாது. நீங்கள் ஒரு பாவத்தில் இருக்கலாம், இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களே யாரோ பாவம் செய்யலாம். ஆனாலும் தேவன் உங்களை பார்த்து அப்படி சொல்ல போகுது இல்லை, ஒருபோதும் சொல்ல போகுது. அதுதான் இந்த உடன்படிக்கையின் விசேஷம். பண்ற மாதிரி அப்போஸ்தலர்கள்லாம் வெறுமனே ஏதோ இயேசு வரப்போறாரு அப்படின்னு பண்ணல. அவர்கள் பிரசங்கம் பண்ணது தேவ ராஜ்யத்தை பற்றி பேசு, இயேசு கிறிஸ்து ராஜா என்று பேசு. அவருடைய வழி என்ன, கர்த்தருடைய வழி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர்களுக்கு இந்த யூத கிறிஸ்தவர்களுக்கு இது அழுத்தமாக எழுதப்படுகிறது. நீங்க உபத்திரத்திற்கீங்க உண்மைதான், ஆனால் விசுவாசத்தை விட்டு விடாதீர்கள், விசுவாசத்தின் பார்வையை விட்டு விடாதீர்கள். நீங்க காணக்கூடிய இடத்திற்கு பார்க்காதீங்க, காணக்கூடிய நிலைமை இப்படி பார்த்தா ஒண்ணும் தெரியாது, விசுவாசத்தை பாருங்கள் என்று சொல்லுகிறார். நமக்கு இப்ப இருக்க சூழ்நிலையிலும் இயேசு ராஜாவா இருக்கிறார் அப்படின்னு என்ன அர்த்தம்? அவருடைய வார்த்தையே இறுதியானது. வானமும் பூமியுமே ஒளிந்து போனாலும் அவர் வார்த்தையை ஒளிந்து போகாது. ஏசாயால வருது, உண்மை உறுதியாய்ப்பட்டுக் கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியான் நீ பூரண சமாதானம் காத்து. ஏன் உண்மையை நம்பி இருக்கான் அப்படின்னா, அவனுக்கு தெரியும் அவர்கிட்ட ஏதோ ஒரு வழி இருக்கு. ஒரு வழி இல்ல, நிறைய வழி இருக்கு. பக்கத்துல யாரும் இருந்தா சொல்லுங்க, இல்ல உங்க நெஞ்சிலே கை வச்சு சொல்லுங்க, எனக்கு தெரியாத 1000 வழிகள் கர்த்தரிடம் இருக்கிறது. விசுவாசித்தேன், இதுதான் கர்த்தருடைய வழி. விசுவாசித்தேன் ஆகியால் பேசுறேன். விசுவாசத்தை பேசுறதுதான் கர்த்தருடைய வழி. நீங்கள் எதை விசுவாசிக்கிறீர்களோ, கர்த்தர் உங்களுக்கு என்னதை வாக்கு பண்ணி இருக்கிறாரோ அதை பேசுவதுதான் கர்த்தருடைய வழி. கர்த்தருடைய வழி அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்கள் கர்த்தருடைய ஆவியோடு இசைந்து பேசுவது. அது எப்படி பேசுவது அப்படின்னா, முதல்ல பேசுங்கள். எபிரேயர் 4 அதிகாரம் அதுல முதல் வசனத்துல இருந்து வாசிக்கலாம். ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்கு தத்தம் நமக்கு உண்டாயிருக்க, உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. விசுவாசர்களாகிய நாமோ அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம். அவருடைய கிரியைகள் உலக தோற்ற முதல் முடிந்திருந்தும் இவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார். மேலும் தேவன் தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்து 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார் என்று 7ஆம் நாளை குறித்து ஓரிடத்தில் சொல்லி இருக்கிறார். இப்ப 3ஆம் அதிகாரம் அதுல 10, 11 அந்த வசனம். ஆதலால் நான் அந்த சந்ததியை ஆரோசித்து, அவர்கள் எப்பொழுதும் அழுவி போகிற இருதயமுள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி, என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பது இல்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார். 12 சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கேதுவான அவிவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாய் இருங்கள். இப்ப 2 பகுதிகள் படிச்சோம். இது நம்ம அந்த இல்லாதவர்கள் இருக்கிறது போல அழைக்கிறது அப்படின்ற அந்த தலைப்புலதான், அதுதான் நான் தொடர்கிறேன். அது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு இருந்தோம். அதோடைய கண்டினியூஷன் தான் இது. இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைப்பது எப்படி அப்படின்றது. ஓகே, ரைட். சோ இப்ப 2 பகுதிகள் நம்ம படிச்சோம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம், அப்புறம் எபிரேயர் 3ஆம் அதிகாரத்துல. இதுல இது ஒரு கரெக்டான உங்களுக்கு கான்டெக்ட் நீங்க பார்க்கணும்னா என்ன பின்னணி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சிலர் என்ன செய்ய ஆரம்பிச்சாங்கன்னா, இஸ்ரவேல் அதாவது யூதர்களா இருந்து கிறிஸ்துவுக்குள்ள வந்தவர்கள் மிகுந்த உபத்திரவங்கள் பிரச்சனைகள் வர்றதுனால, அதாவது அவர்கள் கிறிஸ்துவை பின்பற்றுவதனால வருகிற உபத்திரவங்கள் பிரச்சனைகள் நிமித்தம் அவர்கள் கிறிஸ்தவ மார்க்கத்தை விட்டுட்டு திரும்ப யூத மார்க்கத்துக்கே போயிடலாம் அப்படின்ற மாதிரி அவர்கள் அந்த சிந்தனையிலே இருந்தார்கள், அப்படி யோசித்துக் கொண்டிருந்தார்கள். ஸோ அப்படி யோசித்துக் கொண்டிருந்தவர்களுக்கு ஒரு லெட்டர் எழுதப்பட்டது. அதுதான் எபிரேய நிருபம். இந்த எபிரேய நிருபத்துல எழுதும்போது பாத்தீங்கன்னா, மெயினா அதை அவரு கோடிட்டு காட்டி சொல்றாரு. அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னா, இஸ்ரவேல் சந்ததியில பிறந்து இருந்தாலும் விசுவாச உள்ளவர்களா இருக்க வேண்டும் முக்கியம் அப்படின்னு ஆரம்பிச்சு விசுவாசத்தை பத்தி கொஞ்சம் பேசிட்டு, கடைசியா அந்த விசுவாசம் என்ன விசுவாசம்னா கிறிஸ்துவை பற்றியது அப்படின்னு கொண்டு போய் முடிக்கிறாரு.
கிறிஸ்துவில் விசுவாசிக்க வேண்டும், கிறிஸ்துவை விசுவாசிக்கணும். பழைய ஏற்பாடுல விசுவாசங்களும் கிறிஸ்துவுக்கு அடையாளமாக தான் விசுவாசம்ன்றாலே கிறிஸ்துவோடு சம்பந்தப்பட்டதான். அது பழைய ஏற்பாடோ புதிய ஏற்பாடோ எப்படி இருந்தாலும் சரி. பழைய ஏற்பாட்டுல அவங்களுக்கு இன்னும் தெரியல, ஆனாலும் விசுவாசித்தார்கள். புதிய ஏற்பாடுல நமக்கு தெரிஞ்சிருச்சு, ஆகவே விசுவாசிக்க வேண்டும். ஆகவே நாம் கிறிஸ்துவை பற்றின விசுவாசத்தை விலகிடக்கூடாது, அதில் நாம் தொடர வேண்டும் அப்படின்ற அந்த காரியத்தை வலியுறுத்தி பேசுகிறார். சோ அப்படி பேசும்போது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து பார்க்கும்போது பழைய ஏற்பாட்டில் நிறைய எக்ஸாம்பிள் இருந்தாலும் இவர் எடுத்து பேசுற எக்ஸாம்பிள் எந்த எக்ஸாம்பிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த இஸ்ரேல் ஜனங்களுடைய அந்த 40 வருஷ அந்த வனாந்திர வாழ்க்கை, அப்புறம் அவர்களுக்கு ஏன் அது நடந்தது, ஏன் அவர்கள் வாக்குப்பெறப்பட்ட தேசத்துல போக முடியல அப்படின்ற சப்ஜெக்ட் எடுத்து பேசுறாரு. அதுல வந்து 4ஆம் அதிகாரத்தை நம்ம பார்த்தோம். அவர்களை பத்தி பேசும்போது இடைப்பாதல் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று கோபத்திலே ஆணையிட்டேன். இதுல என்ன நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, இவர்களெல்லாம் ஆபிரகாமின் சந்ததியில வந்தவர்கள், விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்கள். அப்படின்னா அந்த உடன்படிக்கைக்கு உட்பட்டவர்கள் தான். ஆனால் உடன்படிக்கைக்கு உட்பட்டவர்களா இருந்தும் அவர்கள் சுதந்திரிக்க முடியாமல் போய்விட்டது. அது ஏன் அப்படி போச்சு அப்படின்றதுதான் பேசுறாரு. அவிசுவாசனாலதான் சுதந்திரிக்க முடியல அப்படின்னு சொல்றாரு. ஓகே, சோ இதுல நான் அந்த அவிசுவாசம் அப்படின்ற அந்த ஜெனரல் இருந்து ஒரு குறிப்பிட்ட காரியத்தை நாம் கவனம் செஞ்சு வருகிறேன். அதான் 3ஆம் அதிகாரமும் இந்த வசனமும் சேர்த்து படிக்க சொன்னேன். 3:10-11 பாத்தீங்கன்னா என்ன போடுங்கன்னா, நான் சந்ததியை ஆலோசித்து அவர்கள் எப்பொழுதும் வழுவி போகிற இருதயமுள்ள ஜனம் என்றும் என் வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இளைப்பாறுதல் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என் கோபத்தில் ஆணையிட்டேன் அப்படின்றாரு. சோ இந்த இளைப்பாறுதல் பிரவேசிப்பதில்லை என்று கோபத்தில் ஆணையிட்டேன் என்றது 4ஆம் அதிகாரத்தையும் வருது. ஆனா 3ஆம் அதிகாரத்துல வரும்போது ஒரு பாயிண்ட் ஆட் ஆயிருக்கு. 3வது 10வது கவனிச்சு பாத்தீங்கன்னா, நான் சந்தை ஆலோசித்து அப்படி. ஓகே, அடுத்த 2 பாயிண்ட் பாருங்க. வழுவி போகிற இருதயம் உள்ள ஜனம் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள். 2 பாயிண்ட சொல்றாரு. என்ன சொல்றாரு? வழுவி போகிற இருதயம் உள்ள ஜனம் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள். இன்றைக்கு நாம் புதிய உடன்படிக்கையில் இருக்கிறோம், சரியா? இந்த உடன்படிக்கை ரொம்ப ஸ்ட்ராங்கான உடன்படிக்கை. இது வந்து ஒரு பெயர்க்கப்பட முடியாத உடன்படிக்கை. தேவன் சைட்ல இருந்து தேவன் நம்மளை ஒருபோதும் பார்த்து நீ என் உடன்படிக்கை உட்பட்டவன் அல்ல அப்படின்னு சொல்ல போதே கிடையாது. நீங்கள் ஒருவேளை பாவத்தில் இருக்கலாம், இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்களே யாரோ பாவம் செய்யலாம். ஆனாலும் தேவன் உங்களை பார்த்து அப்படி சொல்ல போறது இல்லை, ஒருபோதும் சொல்ல போறது இல்லை. அதுதான் இந்த உடன்படிக்கையின் விசேஷம். பழைய ஏற்பாட்டுல அப்படி சொன்னாரு, இவங்களை நான் அனுப்பி விட்டுறேன்னாரு. ஆனா புதிய ஏற்பாட்டுல கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒருவரை கூட அவர் புறம்பே தள்ளுகிறது இல்லை. அவன் எவ்வளவு வீக்கா இருந்தாலும் சரி, அவன்கிட்ட எவ்வளவு குறைகள் இருந்தாலும் சரி, பாவம் இருந்தாலும் சரி, அவனை அவர் புறம்பே தள்ளுகிறது இல்லை. மறுபடியும் அவனுடைய வாழ்க்கையிலே முயற்சிக்கிறார், தன்னை வெளிப்படுத்தவும் தன்னுடைய காரியங்களை கொண்டு வர. என்ன புரிஞ்சுக்க கூடாதுன்னா, இன்னைக்கு சில பேர் தப்பா எடுத்துட்டு அவர்களையும் நாசப்படுத்தி மற்றவர்களையும் நாசப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. அவங்க என்ன செய்யறாங்கன்னா, அப்படின்னா அதான் எப்படினாலும் விலக மாட்டார்கள், பாவத்துல நிலைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தங்கள் மாம்ச இச்சைகளை அடக்காமல் அதை ஆவியினாலே மேற்கொள்ளாமல் அதுக்கு இடம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ரொம்ப வருத்தமான விஷயம் என்னன்னா, சில போதகர்கள் அப்படிப்பட்டவர்கள்லாம் இந்த நாட்களில் இதுல அதிகமாக மாட்டுகிறார்கள். வெளியே வருகிறது, ரொம்ப நாள் கழிச்சு வெளியே வருது, இவங்க இப்படி இருந்தார் அப்படி இருந்தாரு, அப்புறம் அவரே ராஜினாமா பண்றாரு. அமெரிக்கால நிறைய நடந்திருக்கு, இந்தியாவில நடந்து கொண்டிருக்கிறது. அட்லீஸ்ட் ஒரு சில பேராவது சரி நாங்க தப்பு பண்ணிட்டோமா சொல்றாங்க, சில பேர் அதுவும் சொல்றது கிடையாது. நாங்கெல்லாம் ரொம்ப யோக்கியர்கள் அப்படின்னு கிருபையில இருக்கிறோம் சுத்திட்டு இருக்காங்க. அது ரொம்ப தவறு. அதை வேதம் ஒருபோதும் என்கரேஜ் பண்ணல, அப்படியே கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லல. ஆனால் அதே நேரத்திலே ஒருவேளை யாராவது பாவத்தோடு ஏதோ ஒரு விதத்துல போராடி கொண்டிருப்பார்கள், தேவன் அவர்களை கைவிடுகிறது இல்லை. அப்படின்னா அவங்களை மறுபடியும் தன்னுடைய வழி கொண்டு வருகிற முயற்சியை அவர் விடுகிறது இல்லை. அவர்களை பரிசுத்தப்படுத்துகிறார், மறுபடியும் தன்னோடு சேர்த்துக் கொள்ள விரும்புகிறார், தன்னுடைய காரியங்களை வெளிப்படுத்த விரும்புகிறார். அதெல்லாம் அவர் செய்கிறார். சோ இது ஒரு புறம் இருக்கு. ஆனா நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கிறது வேற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ஏன்னா இந்த வார்னிங் புதிய ஏற்பாட்டுல அப்ளை ஆகாதுன்னா எபிரேயர் நிருபமே தேவையில்லை எழுதுறது. ஓகே, இவர் கொடுக்குற வார்னிங் அதாவது என்னன்னா 2 பாயிண்ட்ஸ் சொல்றாரு பாத்தீங்களா. வழி போகிற இதயம் உள்ளவர்கள், வழிகளை அறியாதவர்கள். சரி, இந்த வழிகளை அறியாதவர்கள் அப்படின்றது ரெண்டுமே முக்கியம் தான். வழி போகிற இருதயம்ன்றது முக்கியம் தான், வழிகளை அறியாதவர்கள் அப்படின்றது. இந்த வழி என்ன அப்படின்றத கொஞ்சம் லைட்டா நான் பார்க்க விரும்புறேன். முதல்ல புதிய ஏற்பாட்டுல இவர் எழுதின நோக்கத்தை பார்த்து விடுவோம். ஏன் வழி அறியாதவர்கள் சொன்னாரு, புதிய ஏற்பாட்டுல எப்படி சொன்னாரு? ஏன் அப்படி சொன்னார்னா, அவங்க என்ன பாக்குறாங்கன்னா, கிறிஸ்துக்குள் இருக்கிற வாக்குத்தத்தங்கள் பெரியவைகளா இருக்கு. நம்ம பிரசங்கம் பண்ற மாதிரி அப்போஸ்தலர்கள்லாம் வெறுமனே ஏதோ இயேசு வரப்போறாரு அப்படின்லாம் பண்ணல. அவர்கள் பிரசங்கம் பண்ணது தேவ ராஜ்யத்தை பற்றி பேசுறாங்க. இயேசு கிறிஸ்து ராஜா என்று பேசுறாங்க. நல்லா கவனிங்க, யார்கிட்ட பேசுறாங்க? யூதர்கள்ட்ட பேசுறாங்க. இந்த கான்டெக்ஸ்ட் படி யூதர்கள் ராஜா அப்படின்னா எதோட கனெக்ட் பண்ணுவாங்கன்னா, தாவீதின் சிங்காசனத்தோட கனெக்ட் பண்ணுவோம். தாவீதின் சிங்காசனம் எப்படி இருந்தது, தாவீதுடைய குடும்பத்தினுடைய அந்த அவசாட்சி எப்படி இருந்தது, சாலமோனோட ஆட்சி எப்படி இருந்தது,
அதோட அவங்க கனெக்ட் பண்றாங்க. சோ அப்படிப்பட்ட பெரிய காரியங்களை பேசுகிறாரு அப்போஸ்தலர்கள். ஆனால் பார்க்கக்கூடிய விதத்திலே பார்த்தா அதுக்கு ஏதோ ஒண்ணு நடக்கிற மாதிரி தெரியல. சபை உபதிரவப்பட்டு கொண்டிருக்கிறது. பரிசேயர் சதுசேயர் தான் பவர்ஃபுல்லா இருக்க மாதிரி இருக்கு. இயேசுடைய உயிர்த்தெழுதலுக்கு அப்புறம் ஏறக்குறைய 40 வருஷத்துக்கு மேலாக பரிசேயர் சதுசேயரும் வல்லமையுள்ளவர்களா இருந்தாங்க. அவங்க குறிப்பாக யூத கிறிஸ்தவர்களை மிகவும் உபத்திரப்படுத்திக் கொண்டிருந்தார்கள். பவுல் செஞ்சதை நம்ம படிச்சிருக்கோம், அப்போஸ்தலர்ல வருது. அதோட அதிகமாக இன்னும் நிறைய நடந்துட்டு இருக்கு. பல இடங்கள்ல உபத்திரவங்கள் யூதர்களுக்கு எதிராக நடந்துட்டு இருந்தது. யூத கிறிஸ்தவர்களுக்கு எதிராக, ஜூயிஷ் கிறிஸ்டியன்ஸ் அவர்களுக்கு எதிராக அநேக உபத்திரவங்கள் நடந்து கொண்டிருந்தது. சதுசேயர் பரிசேயர் அவங்க தலைமையிலே, இந்த மத தலைவர்களுடைய தலைமையிலே மிகுந்த உபத்திரத்துக்குள்ளாக போயிட்டு இருந்தாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது இவர்களுக்கு தரிசித்து நடாமல் விசுவாசத்தின்படியே நடக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய அவசியம் இருக்குது. ஏன்னா இப்ப இயேசு ராஜா என்பதை அவர்கள் இருதயத்திலே இருக்கிற விசுவாசத்தின் மூலமாய் அறிந்து கொள்ள வேண்டும். மனக்கண்களால் காணக்கூடிய கண்களால் அவரை ராஜாவா பார்க்க முடியல அந்த டைம்ல. ஆனால் ஆவிக்குரிய கண்களால் அவரை ராஜாவாய் பார்க்க வேண்டும். அவர் ஆளுகை செய்கிறார் என்பதை பார்க்க வேண்டும். சுத்தி இருக்கிற யூதர்களோ மற்றவர்களுக்கோ வல்லமை இல்லை, அவருக்கு தான் வல்லமை இருக்கு. இன்னைக்கு உபத்திரம் இருந்தாலும் அவருக்கு தான் வல்லமை இருக்கு. அவர் தான் சிங்காசனத்தை வீட்டு இருக்கிற ராஜா அப்படின்றதெல்லாம் அவங்க புரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் விசுவாசலாம் பார்க்க முடியும் பாருங்க. நீங்க காண்கிற வேலையினுடைய பார்க்க முடியாது. சிச்சுவேஷன் அது ஃபேவரபிளா இல்ல. சோ அப்படிப்பட்ட நேரத்திலே விசுவாசத்திற்கு ஒரு மிகப்பெரிய அவசியம் அங்கே வருகிறது. விசுவாசத்தில் மட்டுமே பிழைக்க வேண்டிய நிலைமை. ரோமர் 1:17 பவுல் சொல்லுகிறார், விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். இதே எபிரேயர்ல 10ஆம் அதிகாரத்தும் அதே வசனம் திரும்ப வருகிறது. தன் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். அதாவது ஆபகுக்குள்ள கோட் பண்ணி எழுதுறாங்க 2 இடத்துல. சோ விசுவாசம் எவ்வளவு முக்கியம் அப்படின்றத இங்க எபிரேயர் 11 உங்களுக்கு தெரியும், ஒரு அதிகாரமே விசுவாசத்தை பற்றி வருது. சோ விசுவாசம் எவ்வளவு முக்கியம் என்பதை ஆணித்தரமாக அழுத்தமாக எழுதுவதுதான் இந்த எக்ஸாம்பிள் எடுத்து எழுதிட்டு இருக்காரு. ஆனா இதுல என்ன சொல்றாரு, வழியை அறியாதவர்கள், அவங்க மேல என்ன கம்ப்ளைண்ட் ஆண்டவருக்கு, வழியை அவர்கள் அறியவில்லை. வழி போகிற இருதயம் அப்படின்றது ஒரு பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட் வழி அறியாதவர்கள். நான் இன்னைக்கு வந்து வழி அறியாதவர்கள் தான் அது ரொம்ப பேச விரும்புறேன். ஏன்னா அந்த வழி கரெக்ட் ஆயிட்டாலே இருதயம் சரியான இருதயம் மாறிடும். ஓகே, வழி கரெக்டான இருதயம் சரியான இருதயமா மாறிடும். இருதயத்துக்கும் இந்த வழிகளுக்கும் தொடர்பு இருக்குது. வழி போகிற இருதயம் ஏன் அப்படின்னா அந்த வழியை அறியாம இருக்கிறனாலதான் அப்படி இருக்கு. வழியை அறிந்தார்களானால் வழி போகிற இருதயமா அவர்கள் இருதயம் இருக்காது. ஸோ இந்த வழியை அறியாதவர்கள் அப்படின்றத அண்டர்லைன் பண்ணி அதுவே நான் அழுத்தி பேச விரும்புகிறேன். அதனால அவங்க இடைப்பாளர்கள் பிரவேசிக்க முடியாமல் போய்விட்டது. ஸோ அவருடைய வழி என்ன, கர்த்தருடைய வழி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர்களுக்கு இந்த யூத கிறிஸ்தவர்களுக்கு இது அழுத்தமாக எழுதப்படுகிறது. நீங்க உபத்திரத்தில் இருக்கீங்க உண்மைதான், ஆனால் விசுவாசத்தை விட்டு விடாதீர்கள், விசுவாசத்தின் பார்வையை விட்டு விடாதீர்கள். நீங்க காணக்கூடிய இடத்துல இருந்து பார்க்காதீங்க, காணக்கூடிய நிலைமை இப்படி பார்த்தா ஒன்றும் தெரியாது, விசுவாசம் இப்படி பாருங்கள் என்று சொல்லுகிறார். இது வந்து நடந்தது எப்ப, இந்த 40 வருஷம் நடந்தது, இந்த பிரச்சனை நடந்தது. இது வந்து என்னாகமத்திலே வருகிறது. என்னாகமம் 13-14 அதிகாரங்கள்ல வருகிறது. நீங்க அப்படி டீட்டெயில் நோட் பண்ணிக்கோங்க, அப்புறம் டீட்டெயிலா படிங்க. அது படிச்சோம்னா ரொம்ப லேட் ஆயிடும். 13-14 அதிகாரங்கள் இந்த சம்பவம் வருகிறது. ஆனா இதுக்கு போறதுக்கு முன்னாடி யூத கிறிஸ்தவர்களுக்கு ஃபர்ஸ்ட் செஞ்சுரியில இருந்த சூழலுக்கும் நமக்கு இருக்க தொடர்பை பார்த்து விடலாம். ஃபர்ஸ்ட் செஞ்சுரியில அவங்களுக்கு என்ன தேவைப்பட்டது, இயேசு ராஜாவாக இருக்கிறார், யூதர்களுக்கோ மற்றவர்களுக்கோ வல்லமை இல்லை, இயேசுக்கு தான் வல்லமை இருக்கு, அவர் தான் ராஜாவா இருக்கிறார். இன்றைக்கு காண்கிற இந்த உபத்திரவங்கள் இனி வரப்போகும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவையில் அல்ல. பவுல் அதை எழுதுறாரு. சோ வரப்போகிற மகிமை தான் நம்ம கவனிக்கணும், கிறிஸ்துவுக்குள் உண்டாகிற மகிமை தான் கவனிக்கணும் தவிர இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றது முக்கியம் இல்ல. அதை தாண்டி ஒன்றுக்கு ஒரு பார்வை இருக்கிறது. வரப்போகிறவைகள், காணக்கூடாதவைகள் நித்தியமானவைகள், காணக்கூடியவைகள் நம்ம பார்க்கக்கூடியது அநித்தியமானது, ஆனா காணக்கூடாதவைகள் நித்தியமானவைகள், அவைகள் தான் பெருசு அப்படின்ற விஷயத்த இவங்க பார்க்க வேண்டிய சூழல் இருந்துச்சுல. இன்றைக்கும் பெரிய வித்தியாசம் ஒண்ணுமே கிடையாது. இன்னைக்கு யூதர்களால நமக்கு பிரச்சனை கிடையாது, அதிசயர் பரிசெயர்களால நமக்கு பிரச்சனை. அவங்களாம் இறந்து போயிட்டாங்க, அவங்களாம் இன்னைக்கு நம்ம உபத்திரப்படுத்துற இடத்துல இல்ல. ஆனால் நமக்கும் இன்றைக்கு சில உபத்திரவங்கள் அப்படி சூழ்நிலைகள் வருகிறது. குறிப்பாய் என்ன உபத்திரம் வருதோ இல்லையோ, எல்லாருக்கும் ஒரு உபத்திரம் காமனா வருதுன்னா வசனத்து நிமித்தம் உபத்திரம் வருகிறது. விதை பற்றிய உண்மையிலே இயேசு சொல்றாரு, வசனத்து நிமித்தம் உபத்திரம் இருக்கிறது. அது என்ன வசனத்து நிமித்தம் வர உபத்திரம்? சில பேர் நினைக்கிறாங்க ஏற்கனவே நிறைய உபத்திரம் இருக்கிறது, இதுல என்ன வசனத்து நிமித்தம் ஒரு புது உபத்திரம் வருதா? அதாவது வசனத்து நிமித்தம் வரும் உபத்திரம்னா என்னன்னா, கர்த்தருடைய வசனத்தை நீங்கள் விசுவாசிக்கும் போது, கர்த்தருடைய வார்த்தை நீங்கள் விசுவாசிக்கும் போது, அந்த வார்த்தைக்கு எதிராக அந்த வார்த்தை நிறைவேறாது, இது நடக்காது அப்படின்றதுல எப்படி அந்த நேபுகாத்நேச்சார் 7 மடங்கு அந்த அக்கினியை வந்து சூடாக்குறானோ, சூளையை சூடாக்குறானோ, அதே மாதிரி 7 மடங்கு சூடாகிற மாதிரி சில நேரம் சில காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கிறது. நீங்க விசுவாசிக்கிறீங்க, அதுக்கான அறிகுறியே இருக்க மாட்டேங்குது. அப்பொழுது பொல்லாங்கன் வருகிறான், சத்ருவானன் வருகிறான், அவன் வந்து உங்களை குற்றப்படுத்த ஆரம்பிக்கிறான். நீ ஏதோ சரியா இல்ல, உனக்கு எதுவும் தெரியல,
நீ நீ வந்து கரெக்டா இல்ல, உனக்கு ஏதோ குறை இருக்கிறது, உனக்கு ஏதோ சரியில்லை, நீ அப்படி இல்லை இப்படி இல்லை அப்படின்லாம் சொல்லி அவன் உங்களுக்கு அவன் உங்களுடைய இருதயத்திலே, உங்களுடைய மனசாட்சியிலே அவன் பொய்களை விதைக்க ஆரம்பிக்கிறான். விதைக்க ஆரம்பிச்சு இன்டர்னலா ஒரு ப்ரெஷர் பில்டப் ஆரம்பிக்குது. அந்த நேரங்களில் பாத்தீங்கன்னா சில நேரங்களில் வெளியே ஒரு சில காரியங்கள் ஒருவேளை புது பிரச்சனை வர்ற மாதிரி இருக்கலாம், இல்ல ஏற்கனவே நல்லா நடந்துட்டு இருந்தது தின்னு போற மாதிரி இருக்கலாம், இல்லைன்னா ஒன்னும் எதுவுமே இல்லைன்னா எந்த புது பிரச்சனை இல்லைனாலும் அந்த ப்ரெஷர் ஆஃப் த சிச்சுவேஷன் அது உங்களை அழுத்தி கொண்டிருக்கலாம். இப்படி பல காரியங்கள் உங்களை இது பண்ணலாம். இதுதான் நான் வசனத்திலிருந்து வருகிற உபத்திரம் என்று சொல்லுகிறேன். அதாவது வசனத்திலிருந்து வருகிற உபத்திரத்தை எப்படி புரிஞ்சுக்கிட முடியும்னா, நீங்கள் எப்படி உங்களுக்கு மைண்ட் வரும்னா, இதெல்லாம் நடக்கும் எதிர்பார்க்கலாம் உங்களுக்கு ஃப்ரீயான மாதிரி இருக்கும். இதை எதிர்பார்க்கணும், இதை ஜெபிக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கலன்னா உங்களுக்கு மைண்ட் ஃப்ரீயான மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து பரவாயில்ல அப்பாடா சரியா. சோ அதுதான் வந்து நான் சொல்றது என்ன சொல்றேன்னா, வசனத்து நிமித்தம் வர்ற உபத்திரவம்னு சொல்றேன். அப்படி அதுதான் the pressure will go off when you are no longer believing, when you are no longer expecting, the pressure will go off. ஆனா பிலீவ் பண்ணா ப்ரெஷர்ல இருக்க மாதிரி. ஓகே, சோ இப்படி சூழல்கள் இன்றைக்கும் இருக்கிறது. நான் சொன்ன மாதிரி அவுட்ரைட் உபத்திரம் எல்லாருக்கும் இல்லாம இருக்கலாம், ஆனால் வசனத்திலிருந்து உபத்திரம் வருகிறது. சரியா. இது எப்ப இந்த உபத்திரம் வராம இருக்கணும்னா எதையுமே விசுவாசிக்காம இருந்தா இந்த உபத்திரம் வராது. வேற ஏதாவது உபத்திரம் வருவானா? இந்த உபத்திரம் வராது. சோ விசுவாசிக்கும் போதுதான் வசனத்திலிருந்து உபத்திரம் வருகிறது. ஒருவேளை நீங்க அப்படி இடத்துல இருந்தீங்கன்னா அது ஒரு மோசமான இடம் கிடையாது. அது புரிஞ்சுக்கோங்க. யூ ஆர் நாட் இன் தி பேட் பிளேஸ். ஓகே, நீங்க ஒரு கெட்ட இடத்துல இல்லை. விசுவாசிக்கிறேன் ஆனா ஒரு மாதிரி நெருக்கமா இருக்கு. பிசாசு அப்படி சொல்லுவான், இது ஒரு வாழ்க்கையாப்பா, பரிதாபமா இருக்கேப்பா, ஏன்பா கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணு, ஃப்ரீயா விட்டுருன்னு சொல்லுவான். ஓகே, ஆனா நீங்கள் அப்படிப்பட்ட இடத்தில் இல்லை. விசுவாச நிமித்தம் உபத்திரம் வருகிற இடத்துல நீங்கள் இருக்கிறது வந்து ஒரு பரிதாபமான இடம் இல்லை. இது ஒரு குளோரியஸ் பிளேஸ். I'll tell you why. இப்ப நம்ம அந்த சம்பவத்துக்கு போவோம். சரியா. சோ நமக்கு இப்ப இருக்க சூழ்நிலையிலும் இயேசு ராஜாவா இருக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருடைய வார்த்தையே இறுதியானது. வானமும் பூமியுமே ஒளிந்து போனாலும் அவர் வார்த்தையை ஒளிந்து போகாது. அவர் ராஜாவா இருக்கிறார் என்கிற அந்த எண்ணம், அந்த உறுதியான நம்பிக்கை நம்முடைய மனதை விட்டு போகாமல் இருப்பது மிக மிக முக்கியம். கான்பரன்ஸ்ல நான் தேசியில பேசும்போது சொன்னேன், நம்பிக்கை இருந்துகிட்டு இருக்கணும். என்ன நம்பிக்கைனா, பிரச்சனை இருப்பது உண்மை, ஆனால் இதை தாண்டி கர்த்தர் வாழ்க்கையில் கிரியை செய்கிறார். இதை தாண்டி உங்கள் கேள்விகளை சந்தேகங்களை தாண்டி கர்த்தர் வாழ்க்கையில் கிரியை செய்கிறார் என்கிற இந்த உறுதியான நம்பிக்கை உங்களுக்கு இருந்தாதான் விசுவாசத்தின் போராட்டத்தை நீங்க தொடர முடியும். சரியா. சோ அந்த நம்பிக்கை இருக்கணும்னு சொன்னேன். அந்த நம்பிக்கை எப்படி ஏற்படுத்துறது இன்னைக்கு நான் பேச போறேன். சரியா. தொடர்ந்து இன்னும் சில காரியங்கள் பேச போறேன். ஓகே ரைட். சோ இப்ப இந்த சம்பவம் நடந்தது அந்த என்னாகும் 13-14, அதுக்கு போய் கொஞ்சம் பார்க்கலாம் என்ன நடந்துச்சுன்றதை கவனிச்சு பார்க்கலாம். அங்க என்ன நடந்தது, என்னாகும் 13-14 என்ன நடந்தது அப்படின்னு சொன்னா, யோசுவா காலேப கர்த்தர் வந்து 12 ஸ்பைஸ் வந்து இஸ்ரேல் தேசத்துல அனுப்புறாங்க. இங்க கானான் தேசத்துல அனுப்புறாங்க. அனுப்பி தேசத்தை வேவு பார்க்கும்படி அனுப்புகிறார்கள் மோசே தலைமையில. அந்த 12 பேர் போயிட்டு வந்துட்டு அதுல 10 பேரு என்ன சொல்லிட்டான்னா, பாலத்தேன் ஓடுது, நன்மையெல்லாம் இருக்குது, எல்லாம் உண்மைதான், ஆனால் இங்கே ராட்சதர்கள் இருக்கிறார்கள், ஏனாக்கின் புத்திரர்கள் இருக்கிறார்கள், இவர்கள் நம்மை காட்டிலும் பெரியவர்கள், நம்மை காட்டிலும் பலவான்கள், இவர்கள் நம்ம அப்படியே கொண்டுருவாங்க, நம்மளை அடிச்சிருவாங்க, நம்ம தேசத்தை சுதந்திரிப்பது கஷ்டம் என்று சொல்லி துர்ச்செய்தியை பரப்பினார்கள். ஆனால் யோசுவாவும் காலேபும் நமக்கு தெரியும், அவர்கள் வந்து விசுவாசத்துல பேசினாங்க. அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் உடனே போய் சுதந்திரித்துக் கொள்ளலாம், இந்த தேசம் நல்ல தேசம், கர்த்தர் நிச்சயமா அவர்கள் கையில ஒப்பு கொடுப்பார் என்று சொன்னார்கள். இப்ப இந்த 2 பேரை பத்தி ஆண்டவர் சொல்லல, 10 பேரை பத்தியும் அவர்களை பின்பற்றின அந்த எல்லா கிரௌட், என்டையர் கிரௌட் அவங்க 10 பேர் தான் நம்பிச்சு. மெஜாரிட்டி ரிப்போர்ட், மைனாரிட்டி ரிப்போர்ட் யாரும் நம்புறது இல்ல. சோ மெஜாரிட்டி ரிப்போர்ட் தான் நம்புறாங்க. சோ இத்தனை பேர் இருக்காங்களே, இவங்க சொல்றது உண்மைன்னு சொல்லி எல்லாரும் அதை நம்ப ஆரம்பித்தார்கள். அந்த 10 பேர் சொன்ன செய்தி அதைத்தான் ஆண்டவர் வந்து வழியை அறியாதவர்கள் என்று சொல்லி, வழியை அறியாதவர். சோ கர்த்தருடைய வழி என்ன? கர்த்தருடைய வழி என்ன? சோ நாம் தொடர்ந்து நம்பிக்கையில் இருக்க வேண்டும், விசுவாசம் இருக்க வேண்டும்னா கர்த்தருடைய வழியை அறிந்து கொண்டால்தான் இருக்க முடியும். கர்த்தருடைய வழி என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, கர்த்தருடைய வழி என்ன சொல்லுது? மோசையை பற்றி கர்த்தர் சொல்கிறார். மோசேக்கு தம்முடைய வழிகளையும் இஸ்ரவேல் புத்திரருக்கு தம்முடைய கிரியைகளையும் வெளிப்படுத்தினார். ஓகே, சோ அந்த வழியை வந்து மோசேக்கு தான் வெளிப்படுத்தினார். வழியை அறிந்தவர்களே கொஞ்சம் பேர் தான் அப்படின்றது காட்டுது. மோசே கூட சரியா புரியல. ஒரு டைம் அவர் புரிஞ்சது, அதுக்கப்புறம் ஒரு டைம்ல புரியல. ஆனால் உறுதியாக நின்றவர்கள் யோசுவாவும் காலம். சோ இவர்கள் 2 பேர் தான் அந்த வழியை சரியா இருந்தவர்கள் சொல்ல முடியும். மோசே அறிந்திருந்தார், ஆனா சரியா இருந்த 2 பேர் தான் நிறைய பேர் அறிந்து கொள்ளவில்லை. இது இன்றைக்கும் உண்மை. நிறைய பேர் கர்த்தருடைய வழிகளை அறிந்து கொள்கிறது இல்லை. அதாவது
கர்த்தருடைய வழியை அறிந்து கொள்ள எப்படி தெரியுமா? உங்களுக்கு அற்புதம் நடக்குது, எப்படியோ நடந்துச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா நீங்க வழி இன்னும் அறிக்கல. அப்படின்னா என்னங்க, ஏதோ செய்யறாருல போதாது. அப்ப அடுத்த சேலஞ்சுக்கு என்ன பண்ணுவீங்க? வழி தெரிந்தவர்கள் ஒரு ஊருக்கு நல்லா உங்களுக்கு வழி தெரியும்னா நீங்க திரும்ப திரும்ப போக முடியும். வழியே தெரியாம அப்படி சுத்தி சுத்தி எங்கிட்ட போய் எப்படியோ போய் சேர்ந்துட்டீங்கன்னா அடுத்தோட்ட உங்களால கேட்டா யாருக்கும் உங்களுக்கு சொல்ல தெரியாது. சில பேர் நினைக்கிறாங்க அப்படிலாம் ஆண்டவர் வந்து எதையுமே அப்படி மிஸ்ட்ரியா தான் நடத்துவாரு. இல்ல அவர் வந்து எப்படி அதை செய்கிறார் என்பது மிஸ்ட்ரி. ஆனா அவர் நிச்சயம் செய்வார். அவர் செய்யக்கூடியவர் என்கிற அந்த வழிகள் இருக்கு பாத்தீங்களா? வேற ராட்சதனை எக்ஸாக்டா எப்படி தோற்கடிக்க போறோம்னு யாருக்கும் தெரிய வேணும். ஆனால் ராட்சதனை நிச்சயமாய் தோற்கடிப்போம். கானானை வந்து எப்படி சுதந்திரி போகிறோம்னு தெரியணும் அவசியம் இல்லை. ஆனா கானானை நிச்சயமாய் சுதந்திரிப்போம். கானான் என்பது நமக்கு தான். கர்த்தர் ஒரு தடவை வாக்கு பண்ணிட்டாருன்னா அது மாற மாட்டாரு. அவர் சொன்னதுதான். இன்னைக்கு எனக்கு 1000 ராட்சதன் எனக்கு கண்ணுக்கு தெரியலாம். ஆனா கர்த்தர் எனக்கு சொல்லியிருக்கார் அதை செய்வார் என்று அவருடைய வழிகளை நான் அறிந்திருப்பதுனா எக்ஸாக்டா எப்படி செய்வார்னு அறிந்தது கிடையாது. ஆனால் அவர் வாக்கு பண்ணினால் அவர் செய்வார். அவர் சொன்னால் அவர் செய்யாமல் இருக்க மாட்டார். அவர் உண்மை உள்ளவர், அவர் பொய் சொல்லாதவர் அப்படின்றதான் கர்த்தருடைய வழி. அதை அறிஞ்சிருப்பதான் கர்த்தருடைய வழி. ஓகே, சோ எப்படியாக செய்வார், அவர் நிச்சயம் செய்வார் அப்படின்றதான் கர்த்தருடைய வழி. சோ இன்னொரு ஆஸ்பெக்ட் கர்த்தருடைய வழிக்கு, இன்னொரு ஆஸ்பெக்ட் என்ன கர்த்தருடைய வழிக்குன்னா, என்னவா இருந்தாலும் செய்யறது அவர்கிட்ட ஏதோ ஒரு வழி இருக்கு. நோ மேட்டர் வாட் ஹி ஹஸ் அ வே. இதுவும் கர்த்தருடைய வழி அறிவு. நோ மேட்டர் வாட், அதாவது கர்த்தருடைய வழி அறிவு என்னன்னா, கர்த்தருக்கு ஏதோ ஒரு வழி இருக்கு நிச்சயமா செய்யறதுக்கு. எனக்கு இது செய்யவே முடியாத மாதிரி தெரியுது. என் கண்ணுக்கு பார்த்தா இதை கணக்கு பண்ணி பார்த்தா 5 பேர் 2 எப்படி 5000 பேர் கொடுக்க முடியும் மாதிரிதான் எனக்கு தோணுது. அவ்வளவுதான் என்கிட்ட இருக்கு. என்னோட நீடு ரொம்ப பெருசு, என்கிட்ட இருக்கிறது ரொம்ப கொஞ்சம். ஆனால் அவர்கிட்ட ஏதோ ஒரு வழி இருக்கு. எனக்கு புரியாத ஒரு வழி அவரிடம் இருக்கிறது. எனக்கு என் மூளைக்கு முற்றிலும் புலப்படாத, என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் முற்றிலும் வேறுபட்டு இருக்கிற ஏதோ ஒரு வழி அவர்கிட்ட இருக்கு அப்படின்ற ஒரு உறுதியான எண்ணம். ஓகே, உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்துக் கொள்கிறீர். இதுதான் வழி அறிந்தவன். ஏசாயால வருது, உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூர்ண சமாதானத்தை காத்துக் கொள்கிறீர். ஏன் உண்மையை நம்பி இருக்கான் அப்படின்னா, அவனுக்கு தெரியும் அவர்கிட்ட ஏதோ ஒரு வழி இருக்கு. வழிகள் இருக்கு. வழிகள் தான் வருது. கர்த்தருடைய வழிகள் போட்டிருக்கிறது அழகா. ஒரு வழி இல்ல, நிறைய வழி இருக்கு. பக்கத்துல யாரும் இருந்தா சொல்லுங்க, இல்ல உங்க நெஞ்சிலே கை வச்சு சொல்லுங்க. எனக்கு தெரியாத 1000 வழிகள் கர்த்தரிடம் இருக்கிறது. எனக்கு தெரியாத 1000 வழிகள் கர்த்தரிடம் இருக்கிறது. இதுதான் கர்த்தருடைய வழி. கர்த்தருடைய வழின்னா என்ன? இதுதான். எனக்கு தெரியாத 1000 வழி அவர்கிட்ட இருக்கு. என் கண்ணுக்கு அது தெரியல, எனக்கும் புரியல. ஆனா எனக்கு தெரியாத 1000 வழிகள் கர்த்தரிடம் இருக்கிறது அப்படின்றது உறுதியா சொல்லாரு. ஓகே, சரியா? சோ இன்னொரு ஆஸ்பெக்ட் பார்ப்போம் கர்த்தருடைய வழிக்கு. இன்னொரு ஆஸ்பெக்ட் என்னன்னா, கர்த்தருடைய வழி என்ன, அதாவது இது வந்து அவர் என்ன செய்வார்ன்றது 2 பாயிண்ட் நான் சொல்லிட்டேன். 3வது பாயிண்ட் வந்து கர்த்தருடைய வழின்றதை பொறுத்து வழின்னா கர்த்தரோடு செயல்படுகிற முறைமை. The method or mode in which we work with God. The method or the mode in which we work with God. ஓகே, அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய வாயினாலே நாம் கர்த்தர் சொன்ன காரியங்களை சொல்லுவது, கர்த்தர் சொன்னவைகளை பேசுவது. ஓகே, திரும்ப சொல்றேன், கர்த்தருடைய வழியை பொறுத்தவரை அவர் எப்படி செய்வார், என்ன செய்வார்ன்றதை நான் 2 சொன்னேன். 3வது என்னன்னா, நம்மளை பொறுத்து how I can work with God to take myself in the ways of God. என்னை கர்த்தருடைய வழிகளிலே கொண்டு செல்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, என் வாய் கர்த்தர் சொன்னதையே பேச வேண்டும். கர்த்தர் சொன்னதையும் பேசுறது இல்ல, கர்த்தர் சொன்னதையே பேச வேண்டும். வேற எதையும் பேசக்கூடாது. யோசுவா கலைப்பு அப்படிதான் பேச. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நிச்சயமா எங்களை கொண்டு போவாங்க, நாம் சுதந்திரிப்போம், நிச்சயமா சுதந்திரிப்போம். இல்லைங்க எப்படி நடக்கும், அது கர்த்தருடைய, அது நம்ம வேலையும் கிடையாது, அது கர்த்தருடைய வழியும் கிடையாது. கர்த்தருடைய வழி என்பது எப்படி நடக்கும்னு பதில் கண்டுபிடிச்சு சொல்றது கர்த்தருடைய வழியே கிடையாது. திரும்ப சொல்றேன், எப்படி நடக்கும்னு கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறது கர்த்தருடைய வழியே கிடையாது. கர்த்தருடைய வழி என்னன்னா, இந்த சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளைன்னு ஒரு கதை சொல்லி வேண்டும் முன்னாடி. அது மாதிரி அவர் சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லுகிறது தான் கர்த்தர் சொல்லுகிற கர்த்தருடைய வழி. சரி, உடனே என்ன கேட்கணும், அப்ப வேற எதுவுமே பண்ண வேணாமா, ஜெபிக்க வேணாம், பைபிளா இருக்கணும், அதெல்லாம் அப்படிதான் சொல்லலாம். அப்படி சொல்லல. சில பேர் அப்படி நினைச்சுக்கிறாங்க. அப்படி வெறும் சும்மா சொல்லிட்டே இருக்கும் போது இல்ல.
நம்ம ஜெபிக்கிறோம், கர்த்தர் வார்த்தையை தியானிக்கிறோம், ரத்தத்தை தியானிக்கிறோம், அதெல்லாம் நான் அன்னைக்கே சொன்ன மாதிரி அதெல்லாம் இருக்கு. நான் அது இது இல்லைன்னு சொல்லுறேன். அதெல்லாம் நம்ம செய்கிறோம். அதெல்லாம் செஞ்சுட்டு கடைசியில வாயவும் கரெக்டான இடத்துல வைக்கணும், கரெக்டானதை பேசணும். அதுவும் முக்கியம். 7 நாள் உபவாசம் இருக்கலாம், நீங்க ஏன் 40 நாள் கூட உபவாசம் இருக்கலாம். இருந்து முடிச்சுட்டு எதையாவது போய் பேசுறீங்க. ஒண்ணு சூழ்நிலையை பேசுறது, ஐயோ இப்படி ஆயிடுச்சு என்ன பண்ண போறோம் அப்படின்னு நம்முடைய கவலையும் பயத்தையும் பேசுறது. இல்லைன்னா பிசாசை பத்தி பேசுறது. பிசாசு என்ன பண்ணிட்டான் தெரியுமா பிரதர், பிசாசு இப்படி பண்ணிட்டான் பிரதர். சில பேர் சொல்றாங்க பிசாசுடைய தந்திரங்கள் எங்களுக்கு தெரியாதவர்களவே அப்படின்னு. நாங்க பிசாசை பத்தி நாங்க ரொம்ப ஸ்டடி பண்ணிருக்கோம். நோ, பிசாசின் தந்திரங்கள் தெரியாதவைகள் அல்லவேனா என்ன அர்த்தம்னா, அவன் பொய் சொல்லுவான் என்பது தெரியாதவைகள் அல்லவே. புரியுதா? அவன் சொல்றது ஃபுல்லா பொய். அப்புறம் அவன் வழி என்ன, அவன் வழி என்ன, அவன் வழி என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களை யோசிக்க வைப்பான், ரீசன் அவுட் பண்ண வைப்பான். இது எப்படி நடக்கும், எதை வைத்து நடக்கும், இப்படி நடக்குமா, இப்படி நடக்குமா, இவர் செய்வாரா, அவர் செய்வாரா, அவங்க செய்வாங்களா, இவங்க செய்வாங்களா. சோ ஓவர் திங்கிங், இதுதான் பிசாசின் தந்திரம். ஓகே, சில பேர் என்னெல்லாமோ யோசிச்சுட்டு இருக்காங்க, பிசாசின் தந்திரம்னு. அதுவா இருக்குமோ, இதா இருக்குமோ, அப்படி எப்படி வருவான். அவன் எப்பயுமே அவிசுவாசத்தின் வழியாக தான் வருவான். சில இதுக்கு பாருங்க, அவனோட வழி சிம்பிளா சொல்றான். அவிசுவாசம் பாவத்தை கொண்டு வருவான். இதெல்லாம் அவனோட வழிகள். அவிசுவாசம் கொண்டு வருவான், பாவத்தை செய்யும்படி தூண்டுவான், குற்ற மனசாட்சியை கொண்டு வருவான். இதெல்லாம் தான் அவனுடைய வழிகள். ஓகே, அப்புறம் உங்கள் உரிமைகளை அறியாமல் இருக்க வைப்பான். உங்களுக்கு அப்படின்னா உங்களுக்கு தகுதியானதுக்கு குறைவாவே உங்கள்கிட்ட பேசுவான். அது எப்படி உனக்கு கிடைக்கும்னு கேட்பான். இதெல்லாம் நீ தகுதியான கிடையாது, நீ என்ன யோக்கியமான்னு கேட்பான். சோ இது ஏறக்குறைய இந்த குற்றம் சுமத்துறதே இது வந்துடும். ஏன்னா குற்றம் இதெல்லாம் பிசாசுடைய வழிகள். அவனுடைய வழிகளுக்கு தெரியாதவர்கள் என்ன இதுதான் பண்ணுது. அந்த 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 12 பேர் போனாங்க பாத்தீங்களா தேச பார்க்க. ஆக்சுவலா 12 பேர் போல, 13 பேர் போனாங்க. 13வது ஆள் பிசாசு. அவன் எதுக்கு போனான்னா, ராட்சதன் அவங்க பார்த்த மாத்திரத்தில் அவர்கள் காதல பேசாங்க. அதுக்குதான் போனான், வேற எதுக்கும் போல. இதுதான் அவனுடைய தந்திரம், அவனுடைய வழிதான். என்ன சொல்றான், ஆஹா இவ்வளவு பெரிய ஆளு பாத்தியா. ராட்சதனே பிசாசு கிடையாது. ராட்சதனை பார்த்துட்டு பேசுறான் பாருங்க, அவன் தான் பிசாசு. ராட்சதனை வச்சு என்னன்னு பேசுறான் பாருங்க, அவன் தான். சோ பாத்தியா எப்படி இருக்கு பாத்தியா, எவ்வளவு பெரிய பிரச்சனை பாத்தியா. ஒரு வியாதி வந்தாலே அது பிசாசுன்னு அவசியம் இல்லை. சில வியாதிகள் பிசாசுனால் நேரடியாக காசு பண்ணப்படுகிறது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா எல்லாமே பிசாசு கொண்டு வரணும்னு அவசியம் இல்லை. அவன் அந்த வியாதி வந்தோன்னு கூட பேசலாம் பாருங்க, ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் அதுதான் பிசாசு. ஓகே, the devil is in the report about the problem, not the problem itself. அதுதான் பிசாசு. ஒரு பலவீனம் வந்துருச்சு உங்களுக்கு, ஒரு வியாதி வந்துருச்சு வைங்க, போச்சு, உனக்கு இவ்வளவு ஏஜ் ஆயிடுச்சுல, இனிமேட்டு வந்துருச்சு, இனிமேட்டு நீ எப்படி தப்பிப்ப. நீ சின்ன கொஞ்சம் வயசா இருந்தா ஓகேப்பா, சரியாயிருப்பா, உனக்கு தான் ஏஜ் இவ்வளவு ஆயிடுச்சு, எப்படி தப்பிப்ப. இல்ல ஒரு வீடு வாங்கணுமோ, ஒரு பொருளாதாரத்துக்காக நீ ஜோம் பண்றீங்க, சம்பளம் எவ்வளவு, நீ என்ன ப்ரேயர் பண்ணிட்டு இருக்க, இவ்வளவு சம்பளத்துக்கு ஏத்த மாதிரி தான் பண்ணணும். உங்க சம்பளம், உங்க கையில் இருக்க பணத்தை எல்லாம் கால்குலேட் பண்ணிட்டு ஜெபம் பண்றதுக்கு நீங்க ஜெபம் பண்ணாமலே இருந்துங்க. அது விசுவாச ஜெபமா எப்படி இருக்கு சொல்லுங்க. அது எப்படி விசுவாச ஜெபமா இருக்கும்? விசுவாச ஜெபம்னா கையில என்ன, அதான் என்ன நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா, அவங்க விசுவாசத்தை ஒரு லிமிட்டுக்குள்ள வச்சுக்கணும், அப்பதான் ஃபுல் ப்ரூஃபா நினைக்கிறாங்க. நான் உங்க ஜெபத்தை பத்தி பேசுறேன். நான் உடனே என்ன செய்ய சொல்லலாம், கையில காசு இல்லாம நாளைக்கு போய் வீடு வாங்க போங்க, அவன் போய் பேசுங்கன்னு சொல்ல வரேன். அப்படி சொல்ல வரல, முதல்ல ஜெபிக்காம. ஆனா உங்க ஜெபத்துக்கு கையில இருக்க காசு ஜெபிக்கணும் அவசியம் கிடையாது. அதுக்குதான் போட்டு நமக்கு இன்னும் விதம் விண்ணப்பம் பண்ண வேண்டும் அறியாது இருக்கிறோம். ஆவியானவர் நம்முடைய பலவீனங்கள் இருக்கிறதுனால ஆவியானவர் தாமே வாக்கடங்காத பெருமூச்சு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். Our spirit prays. ஓகே, along with the Holy Spirit. பரிசுத்த ஆவியோட சேர்ந்து ஆவி ஜெபிக்கிறது. ஏன்னா நமக்கு ஜெபிக்க தெரியாது. ஏன்னா நம்ம நிறைய நேரம் என்ன பண்ணி வச்சிருக்கோம், குட்டியானதுக்காக ஜெபம் பண்ணி வச்சிருக்கோம். ஏன்னா நம்ம கையில் இருக்கிறத வச்சு ஜெபிக்கிட்டு இருக்கோம். God says, don't pray like that. Don't pray like that. Always start with something that is in the promise, not in your hand. வாக்கு தத்துவத்தில் சொல்லப்பட்டதுக்காக ஜெபிக்கணுமே தவிர கையில இருக்கிறத வச்சு ஜெபம் பண்ணக்கூடாது. ஓகே, சோ எனிவே பிசாசு என்ன செய்யறான், இப்படி பேசிட்டு இருக்கான். எப்படி நடக்கும்னு யோசிச்சுப்பாரு, எங்கிறது நடக்கும், இவ்வளவு நாள் நடக்கலையே நடக்கும். அப்பொழுதுதான் பாருங்க தாவீது சொன்னது போல, விசுவாசித்தேன் ஆகையால் பேசு. I believed, therefore I spoke. விசுவாசித்தேன் ஆகையால் பேசு. விசுவாசித்தேன், இதுதான் கர்த்தருடைய வழி. விசுவாசித்தேன் ஆகையால் பேசுறேன். விசுவாசத்தை பேசுறதுதான் கர்த்தருடைய வழி. நீங்கள் எதை விசுவாசிக்கிறீர்களோ, கர்த்தர் உங்களுக்கு என்னதை வாக்கு பண்ணி இருக்கிறாரோ அதை பேசுவதுதான் கர்த்தருடைய வழி. கர்த்தருடைய வழின்றது கணக்கு பண்ணி பேசுறது கிடையாது.
பிலிப்போட கர்த்தர் கூப்பிட்டாரு அந்த 5 அப்பம் 2 மீன் இருக்கும்போது, அந்த இன்சிடென்ட்ல பிலிப்பை கூப்பிட்டு கேட்டாரு. எப்பா ஆண்டவர் கேட்டாரு, எப்பா இவ்வளவு பேர் இருக்காங்களே, எப்படி இது மனுஷனுடைய வழியை கேட்கிறாரு பாருங்க, எப்படி நீ என்ன பண்ணலான்னு. அவன் சொல்றான், மனுஷனுடைய வழி எப்படி இருக்குன்னு சொல்றேன், அதுதான் பிசாசோட வழியும் கூட. அவன் சொல்றான், ஆண்டவரே நீங்க வந்து எவ்வளவுதான் கால்குலேட் பண்ணாலும், சரி எவ்வளவுதான் இது பண்ணாலும் 200 பணம் ஒருவேளை நீங்க அதுக்கு போய் அப்பம் வாங்கிட்டு வந்தாலும் கொடுக்க முடியுமா? பத்தாது. இன்னொன்னு, இந்த 200 பணத்துக்கு நீங்க எங்க போறது, எங்க போய் பார்த்துட்டு வருது? 200 பணம், சாரி 200 பணம், 200 பணத்துக்கு அப்பம் வாங்க எங்க போயிட்டு வருது? வேர் வில் யூ கோ? அப்போ இதுதான் வாங்க முடியும். 200 பணம் இருக்கு. அவன் சொல்றான், இது தூரமான இடங்க, போய் வாங்கிட்டு வரவே டைம் ஆகும். சோ மனுஷனுடைய வழி பாருங்க எப்படிலாம் இருக்கு பாருங்க, எப்படி முடியாது, எப்படி நடக்காது, அதையே பேசிட்டு இருக்காங்க. அதான் மனுஷனுடைய வழி. ஆனா ஆண்டவர் வேண்டாம் கூட்டு பண்ணாரா, ஏன்னா அவர் என்ன செய்ய போறாரோ அவர் அறிந்திருந்தார். நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில கர்த்தர் என்ன செய்ய போகிறேன் என்று அறிந்திருக்கிறார். ஆனா அதையே நீங்க பேசணும். அதுதான் கர்த்தருடைய வழியோடு நீங்க கோஆபரேட் பண்றது. கர்த்தர் அறிந்திருக்கிறார், அவருக்கு தெரியும் என்ன செய்ய போறாரு. ஏதோ ஒண்ணு செய்ய போறாரு உங்க வாழ்க்கையில, ஏதோ ஒண்ணு செய்ய போகிறார், ஏதோ ஒரு கதவை திறக்க போகிறார், ஏதோ ஒரு நன்மையை செய்ய போகிறார். அதாவது உங்களுடைய சிச்சுவேஷன் ஈஸ் அவுட் பண்றதுக்கு, அதுக்கு மட்டும் இல்ல, உங்கள் வாக்கு தத்துவத்தை நோக்கி உங்களை அழைத்து சொல்லபடி அவர் ஏதோ ஒன்று செய்ய போறாரு. நான் சொன்ன மாதிரி அவருக்கு உங்களுக்கு தெரியாத 1000 வழி இருக்கு, ஏதோ ஒரு வழி செய்ய போறாரு. ஆனா அந்த வழியிலே தேவன் உங்களை நடத்துவதற்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரு வேலை இருக்கிறது, நாம் அவரோட சேர்ந்து பேச வேண்டும். அதான் அன்னைக்கு சொன்னேன், நான் கான்ஃபரன்ஸ் சொன்னேன், இருதயமே அவுட் ஆயிருக்கலாம், அவிசுவாசம் நிரம்பி இருக்கலாம், காயப்பட்ட இருதயமா இருக்கலாம், ஓகே, நொறுக்கப்பட்ட இதயமா இருக்கலாம். நீங்க வந்து உங்களுக்கு நம்பிக்கையே இல்லைங்க, நான் கஞ்சி போயிட்டேன் நீங்க சொல்லலாம், நான் நம்பி ஏமாந்த மாதிரி இருக்குங்க, அப்படிதான் இருக்கு, எனக்கு வந்து ஆண்டவர் செய்வாரானே என்னால ஏத்துக்க முடியல, இல்ல நடக்குமா என்னால கற்பனை செஞ்சு பார்க்க முடியல. யாக்கோபு அப்படிதான் இருந்தான், அவனால கற்பனை செஞ்சு பார்க்க முடியவில்லை. கர்த்தருடைய நன்மையை காண்பேன்னு அவனால சொல்ல முடியல. அவன் என்ன சொல்றான், நான் பாதாளத்துக்கு இறங்க போறேன்றான். எப்படி துக்கத்தோட இறங்குவேன் அப்படின்னா, நான் சாவே எனக்கு நிம்மதியா இருக்காதுங்க, நான் அழுதுட்டே தான் சாவேன், துக்கத்தோட தான் சாவேன், ஏன்னா எனக்கு குமாரன் இருந்து எடுத்துக் கொள்ளப்பட்டான், அவனை தூக்கி போயிட்டாங்க, இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு சொல்லிட்டு இருக்கான். ஆனா ஒரு நாளிலே அந்த வண்டி வந்து நின்றுச்சு பாருங்க, யோசேப்போட வாகனங்கள். அதை பார்த்தோன்னே அவனுக்குள்ள அவள் ஆவி உயிர்த்தது என்று வேதம் சொல்லுது. நாம யாக்கோபு அந்த அழுதுட்டு இருந்த நிலைமையில இல்ல, உயிர்ப்பிக்கப்பட்ட ஆவியோடு இருக்கிறோம். நமக்குள் அதுவும் சாதாரண ஆவி இல்லை, கிறிஸ்துவின் ஆவி அருளப்பட்டிருக்கிறது, உயிர்ப்பிக்கப்பட்ட கிறிஸ்துவின் ஆவி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நான் பேச முடியும், நீங்க விசுவாச அறிக்கை பேசும்போது உங்களுக்கு வந்து நீங்க உறுதியத்துல விசுவாசிக்காம பேசுற மாதிரி தான் முதல் தோணும். உள்ளுக்குள்ள பயம் இருக்கே, உள்ளுக்குள்ள கவலை இருக்கே, இந்த வேலை எனக்கு கிடைக்கும், இல்ல இந்த கதவு எனக்கு திறக்கும், எனக்கு கர்த்தர் ஒரு அதிசய கதவை திறப்பார், எனக்கு இந்த நீங்க கார் சொல்லுங்க, அந்த கார் எனக்கு வந்து சேரும், ஒரு வேற எதுக்கா ஒரு ஹெல்த் இஷ்யூ அப்படின்னா இந்த தழும்புகளாம் சுகமானேன், இந்த வியாதியின் சரீரத்துக்கு விலகும் அப்படின்னு நீங்க இனிஷியலா சொல்ல ஆரம்பிக்கும் போது உங்களுக்குள்ள நிறைய சந்தேகங்கள் இருக்கலாம், ஓகே. ஆனால் உங்க இருதயத்துல இருக்குது, இருதயத்துல சந்தேகம் இருக்கா, இருக்கு, இருதயத்துல பயம் இருக்கா, இருக்கு. ஆனா அதை எப்படி சரி பண்றது? உங்கள் வாய் உங்கள் இருதயத்தை ஆரம்பத்துல பிரதிபலிக்கணும்னு அவசியம் இல்லை, உங்கள் ஆவியோட உங்களுக்கு வாய்க்கு தொடர்பு இருக்கு. அதையும் நான் அன்னைக்கு சொன்னேன், ஆவியோட ஒரு வாய்க்கு தொடர்பு இருக்கு பாருங்க உங்க வாய்க்கு. சோ நீங்க பேசுறத உங்க ஆவி ஆமோதிக்கிறது, ஆமேன்னு சொல்லுகிறது. உங்கள் ஆவியை பேச வைக்கணும்னா முதல்ல நீங்க வாயை திறந்து பேசணும், அப்பதான் உங்க ஆவி பேசணும், ஓகே. சில சூழ்நிலைகளிலே ஆவியிலிருந்து உங்களுக்கு அந்த இன்புட் ஒரு அப்படியே எழும்பி வந்துடலாம், ஓகே. நீங்க ஒரு நல்ல சிச்சுவேஷன் இருக்கீங்கன்னா, ஓரளவு ஓகே இருக்கீங்கன்னா அது வந்துடலாம். இல்ல ஒரு காப்பி குடிச்சிட்டு உட்காந்துருக்கீங்கன்னா அப்படியே கெஃபைன் ஹையா இருக்கும் போது சம்டைம்ஸ் வந்து டக்குன்னு உங்க ஸ்பிரிட்ல இருந்தே இன்ஸ்பிரேஷன் வர உங்களால கேட்க முடியும், உங்க மைண்ட் வந்து நல்லா ஃப்ரீயா இருக்கும், அதனால கேட்க முடியும். அதனால இங்க பண்ணிடலாம் அது சில நேரங்கள்ல. ஆனா சில நேரங்கள்ல இப்படிலாம் இருக்காது, ஒரு மாதிரிதான் இருக்கும், பயமா இருக்க மாதிரிதான் இருக்கும். அப்பொழுதுதான் உங்களுக்கும் மற்றவருக்கும் வித்தியாசம் இருக்கிறது புரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தருடைய வழியிலே நீங்க ஆபரேட் பண்ண முடியும், கர்த்தருடைய வழி நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது எப்படி செய்யணும்? ஓப்பன் யுவர் மவுத் அண்ட் ஸ்டார்ட் ஸ்பீக். உங்கள் வாயை திறந்து பேசாது, வாயை திறந்து பேசாது. யோசுவா காலத்துல போய் உட்காந்து கேட்டிருந்தீங்களேன், நீங்க சொல்லுங்க எப்படி பண்ண போறீங்க, இதுக்கு முன்னாடி எத்தனை ஜெயண்ட் அடிச்சிருக்கீங்க, இதுக்கு முன்னாடி எத்தனை இப்படிப்பட்ட தேசங்களுக்கு போய் நீங்க போயிருக்கீங்க, சண்டை போட்டிருக்கீங்க. சில பேர் சொல்லுவாங்க பாருங்க, எப்பா நீ எல்லாம் உன்னெல்லாம் அவன் தூக்கி சாப்பிட்டுருவாயா, நீ யாரு, நீ என்ன உன்னை பத்தி ரொம்ப கற்பனை பண்ணிட்டு இருக்க, ரொம்ப மனக்கொட்டை கட்டிட்டு இருக்க அப்படிலாம் சொல்லுவாங்க சில பேர். இது முன்ன பின்ன இதெல்லாம் செஞ்சிருக்கியா நீ, உனக்கு இதுல அனுபவம் இருக்கா, இந்த துறையை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா, இந்த ஃபீல்ட் பத்தி உனக்கு தெரியுமா அப்படிலாம் சொல்லுவாங்க, ஓகே. ஆனா நீங்கள் பேசும்போது புரிந்து கொள்ள வேண்டும், நீங்க வெறும்னா பேசல, உங்களுக்குள் கிறிஸ்துவின் ஆவி இருக்கிறது. அப்ப உங்கள் ஆவி எப்படி பாக்குதுன்னா, கிறிஸ்துவால செய்ய முடியுமான்னு பாக்குது. ஆம்னே அது பேச ஆரம்பிச்சிடும்.
அதுவும் பேச ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்க பேசுறீங்க, உங்கள் ஆவி பேசுது, எந்த ஒரு காரியமும் 2 சாட்சிகளால் உறுதிப்படும். So you are speaking, your spirit is also aligning with you and speaking, and then the Holy Spirit is also trying. 3 விட்னஸ், 2 அல்லது 3 விட்னஸ் இருந்தா எதையுமே செஞ்சு முடிச்சிடலாம். உங்க வாய் பேசுது, அதோட உங்க உங்க ஆவி ஆமோதிக்குது, அப்போ கர்த்தருடைய ஆவியானவரும் ஆமென் சொல்லுகிறார். 3 பேர் ஆயிடுச்சு இதுலயே. ஆனா இதுல ஒரு பெரிய கிரேட் திங் இருக்கு. நீங்கள் சொல்ல 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 இந்த வார்த்தைகள் உங்கள் இருதயமாகிய பலகையிலே எழுதப்பட ஆரம்பிக்கிறது. எழுதப்பட ஆரம்பிக்க 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 உங்கள் இருதயமும் இந்த லைன்ல வந்து நின்றது. அப்படி நிற்கும் போது அட் ஒன் பாயிண்ட் வந்து இந்த பிரேக் த்ரூ உங்களுக்கு வந்தே தீரும். இதை யாரும் தடுக்க முடியாது. சரியா? சோ கர்த்தருடைய வழி அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்கள் கர்த்தருடைய ஆவியோடு இசைந்து பேசுவது. அது எப்படி பேசுவது அப்படின்னா, முதல்ல பேசுங்கள். கர்த்தர் உங்களுக்கு சொன்ன காரியங்களை பேசுங்கள். நடக்கவே இல்லை, பரவாயில்ல பேசுங்க, பரவாயில்ல பேசுங்க, பரவாயில்ல பேசுங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒரு குலத்தொழில் இருக்குங்க. குலத்தொழில்னா நான் ஜாதி எப்படி தப்பாச்சுக்காதீங்க, மிருகங்களை அப்படி சொல்லுவேன். அது அந்த வேலையை செய்யும். ஓகே, ஒவ்வொன்றுக்கும் ஒரு வேலை இருக்கு, அந்த வேலையை செய்யும். ஒருத்தர் வந்து ஹனி பேட்ஜர் ஒரு அனிமல் இருக்காரு. நான் குரூப்ல கூட ஒரு நாள் போட்டிருந்தேன். அந்த ஹனி பேட்ஜர் அனிமல் பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு வேலை இருக்கு. அந்த என்ன வேலைனா, அதால சும்மா இருக்க முடியாது. அதோட பெரிய மிருகத்து கூட போய் சண்டை போடுறதா அந்த வேலை. சிங்கத்துக்குள்ள போய் சண்டை போடுவோம். இவ்வளோண்டா இருக்கும், பூனைக்குட்டி மாதிரி இருக்கும். ஆனா அது ஒரு ஆட்டிடியூட் வேற. அது ஒரு ஆட்டிடியூட் என்னன்னா, அது இந்த அகங்காரங்கள ஜீவனுக்குலாம் ராஜாவா இருக்குன்னு யோபுல வருதுல, அந்த மாதிரி அதை தங்க நினைச்சுக்கிறது. நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அதனால அதை அட்டாக் பண்றது அவருடைய வேலையை. ஒருத்தர் வந்து என்ன பண்ணிருக்காருன்னா, இது போய் சிங்கத்தோட வம்புலுக்குது. அவர் வளர்க்கிறாரு இந்த ஆப்பிரிக்கால அனிமல். சிங்கத்தோட வம்புலுக்குதுன்னு சொல்லி இதை கொண்டு போய் இதுக்கு சுத்தி ஒரு கான்கிரீட் போட்டு வச்சுட்டார். போட்டு செவர் கட்டிட்டாரு. செவர் கட்டி இதுக்குள்ள வச்சுட்டாரு ஒரு 2 ஹனி பேட்ஜர். அது என்ன பண்ணிருக்குன்னா, பக்கத்து என்க்ளோசர்ல சிங்கம் இருக்கு, இதுக்கும் அதுக்கும் நடுவில் கான்கிரீட் செவர் கட்டி விட்டாரு. ஏன்னா இதை தாண்டி போயிடக்கூடாது. இது பல விதங்கள்ல ஏறி வெளியே போகுது. அதுதான் முயற்சிட்டே இருக்கு. அதுதான் அந்த வீடியோ அதை பத்தி தான். கல்லை வச்சு ஏறி போயிடும். கல்லெல்லாம் எடுத்தா ஏதோ ஒரு ஏணி எங்கேயோ கடந்த ஏணியை வச்சு அது மேலே ஏறி போயிருது. பயங்கரமா இருந்த வீடியோ. அது ஒரு 7-8 விதத்துல அது ஏறி போய் அவருக்கு என்ன பண்ணனே தெரியாம அப்புறம் போய் எங்கேயோ வேற இடத்துல போய் போட்டு விட்டாரு. ஸோ அப்ப அதை பார்க்கும்போது ஏன் அந்த மிருகம் அப்படி பண்ணுது? ஏன் ஏறி போய் சிங்கத்தோட வம்புக்கு எதுக்கு போகுது? அதுக்கு அதான் வேலை. அது டெய்லி கிளம்பி போயிருது. ஏன் அப்படி போகுது அப்படின்னா, அதோடைய டிஎன்ஏல ஆண்டவர் அப்படி எழுதி வச்சுட்டாரு. உங்க வேலை இதுதான், நீ இப்படிதான், யூ ஆர் லைக் திஸ் அப்படி கிரியேட் பண்ணி வச்சுட்டாரு. அதனால அது என்ன பண்ணிட்டே இருக்கு, அந்த வேலையை பண்ணிட்டே இருக்கு. நம்மளுடைய டிஎன்ஏ எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்காரு. அவர் சாயலின்படி, அவர் ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குனாரு. அப்படி உண்டாக்கினவர் அதற்கு அச்சாரமாய் தம்முடைய ஆவியை நமக்குள் வைத்து விட்டார். எஸ், ஆதாமுக்குள் நாம் இழந்தோம், கிறிஸ்துக்குள் அந்த ஆவியை மறுபடி பெற்றுக்கொண்டோம். இந்த ஆவி, கிறிஸ்துவின் ஆவி இருக்கே, தேவன் நமக்கு அருளின் ஆவி இருக்கே, அதனுடைய டிஎன்ஏ, அதனுடைய நேச்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா, அது பேசும். எப்படி பேசும்? தேவனை போலவே பேசும். தேவன் எப்படி ஆதியா முதல்ல பேசினாரு? ஒன்றும் இல்லாமலே ஏதாவது பேசிட்டே இருந்தாருல. ஒழுங்கின்மை இருந்துச்சு, இருள் இருந்துச்சு, வெறுமை இருந்துச்சு. என்னத்தை பேசினாரு? ஒழுங்கின்மை இருக்கும்போது ஆர்டர் பேச, வெறுமை இருக்கும்போது நிறைவை பேச, நிரப்பினார் பூமியை. அப்படிதான் சொல்றாரு. இது நிரம்ப கடவுதுன்றாரு. பலவிதமான செடிகளை வந்து அப்படியே வளர்க்கட்டும், பூமியானது பிறப்பிக்க கடவுது, பிறப்பி அது நிரப்பட்டும். மிருகங்களை வந்து பூமியானது பிறப்பிக்கட்டும், பூமியை நிரப்பட்டும் மிருகங்கள். அப்புறம் சமுத்திரத்திலே மீன்கள், மச்சங்கள் அதை வந்து திரளாய் பிறப்பிக்க கடவுது. மனுஷனை கூட என்ன சொல்றாரு? பலுகி பெருகி நீங்க வந்து பூமியை கீழ்ப்படுத்தி நிரப்புங்கள் அப்படின்றாரு. சோ நிரப்பு 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 அப்படின்னு வெறுமை இருந்துச்சு, நிரப்பு நிரப்பு அப்படியே ஆப்போசிட்டா பேசிட்டு இருக்காரு. இதுதான் அவருடைய தன்மை. ஆக நான் என்ன சொல்றேன்னா, கர்த்தருடைய வழிகளை நாம் செய்ய வேண்டியது, இல்லைன்னா நாம் முதல்ல கனெக்ட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாமும் பேச வேண்டும். சோ நான் சொன்ன மாதிரி பிசாசோ இல்ல உங்க மைண்டோ கூட உங்களோட ஆர்கியூ பண்ணலாம். இன்னுமே நடக்கல, எப்படி பேசுற? இல்ல, பேசுறதே என் தொழில், குலத்தொழில். ஐ வில் கீப் ஸ்பீக்கிங். எதை பேசுவேன்? ஜீவனுள்ளவருடைய தேசத்தில் தேவனுடைய நன்மையை காண்பேன் என்று பேசுவேன். நீடித்த நாட்களான திருப்தியாகிய தம்முடைய ரட்சிப்பை காண்பிக்கிறார் என்பதை பேசுவேன். அவர் தழும்புகளால் சுகமானேன் என்பதை பேசுவேன். என்னை கர்த்தர் வந்து யோசுவா காலத்துக்கு சொன்ன மாதிரி என்னை இந்த வாக்கு பெறப்பட்ட தேசத்துக்குள் கொண்டு போவார் என்று நான் பேசுவேன். என்னை எவனும் தடுக்க முடியாதுன்னு பேசுவேன். நான் இதை பேசிட்டே இருப்பேன். என்னானாலும் பரவாயில்ல. அதான் போட்டிருக்கு, மரணம் நேரிடுதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியிடுறதுனாலும் சாட்சியின் வசனத்தினால் அவனை ஜெயித்தார்கள். விசுவாசம் சொல்லுங்க, என்ன கொண்டு பேசுறாரு? அதிகபட்சம் நீ மரணத்தை கொண்டு வருவியா? அதையே நான் ஆண்டவர் ஜெயித்து விட்டார். ஆகவே நான் மரணத்தின் மேலும் ஜெயத்தை பேசுவேன், எல்லாத்தையும் மேலும் ஜெயத்தை பேசுவேன். நான் பேசிக்கொண்டே இருப்பேன். நான் விசுவாசித்தேன் ஆகையால் பேசுவேன். பேசிக்கொண்டே இருங்கள். உங்கள் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்க ஆரம்பிக்கும், நிரம்ப ஆரம்பிக்கும்.
அப்படி நிரம்பும் போது மலைகள் காணாமல் போகும். சரியா? இந்த வருஷத்தின் வாக்குத்தத்தம் நான் அந்த இதுல பேசினேன். இழந்தவைகளை திருப்பி திருப்பி கொள்ளுதல், அது மட்டும் இல்ல சத்துருவை கொள்ளையிடுதல். இது ரெண்டு இந்த வருஷத்தோட தீம் நமக்கு. இது வாக்குத்தத்தம் கருத்தை கொடுக்காம நமக்கு ஒரு டார்கெட் கொடுத்துட்டாரு. அதுக்கு தேவையான எக்யூப்மெண்ட் ஸ்பிரிட் ஏற்கனவே நமக்குள்ள வச்சுட்டாரு. டார்கெட் கொடுத்துருக்காரு. வாயை கொடுத்து விட்டார். வார்த்தை, அவருடைய ரத்தம், இதெல்லாம் ஏற்கனவே கொடுத்துட்டாரு. சோ அந்த வார்த்தையும் ரத்தத்தையும் எடுக்க போகிறோம். எடுத்து நம்முடைய வாயால் பேச போகிறோம். சரியா? வார்த்தையை வச்சு பேசுங்க, ரத்தத்தை பத்தி கன்ஃபர்ஷன் பண்ணுங்க. இட் பாசிபிள் நான் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு செட் ஆஃப் கன்ஃபர்ஷன்ஸ் மாதிரி ஒரு பேசிக் தான் கொடுக்க முடியும். மற்றெல்லாம் நீங்க தான் பண்ணணும். அது ஒரு ஃப்ரேம் மாதிரி கூட செய்யலாம்னு யோசித்து கொண்டிருக்கிறேன். நான் இந்த மாசம் முடிவுகளாக அதை பற்றி நான் இது பண்ணி கொடுக்குறேன். தொடர்ந்து நாம் இதை தொடர்வோம். இல்லாதவர்கள் இருப்பது போல அழைக்க ஆரம்பியுங்கள். கர்த்தர் இந்த வருஷத்திலே பெரிய சாட்சிகளை நிச்சயமாய் நம் மத்தியில் எழுப்புவார். பெரிய சாட்சிகளை நிச்சயமா எழுப்புவார். நாம் அதாவது டான்ஜிபிள் டெஸ்டிமனிஸ் வெல்கம், டான்ஜிபிள் டெஸ்டிமனிஸ். அண்ட் இந்த டைம் டெஸ்டிமனிஸ் உங்களுக்கு வரும்போது யூ நோ ஹவ் இட் ஹேப்பன். இட் ஹேப்பன் வித் யுவர் மவுத். உங்க வாயினால் அது நடந்தது. நீங்கள் பேசி ஜெயித்தீர்கள் என்பதை நீங்கள் சொல்லுவீர்கள். ஏன்னா எதிர்காலத்துக்கும் நீங்கள் தைரியமுள்ளவர்களாக, வல்லமையுள்ளவர்களாக மாறிவிடுவீர்கள். ஒரே ஒரு சின்ன டெஸ்டிமனி ரொம்ப நாள் நடந்தது, அதை மட்டும் சொல்லிட்டு ஜெபிக்கிறேன். நான் சின்ன பையனா இருக்கும்போது மதுரையில் பார்த்தீங்கன்னா எங்க அப்பா ஒரு குடும்பத்துக்காக ஜெபிக்க போவார். அவர்கள் வேறொரு மார்க்கத்திலிருந்து ஆண்டவருக்குள்ள வந்தவங்க. 3 சகோதரர்கள். அதுல ஒரு சகோதரர் மட்டும் வந்தாரு. ஆனா அவங்களுக்கு ஏன் அவங்க வந்தாங்கன்னா, சொத்து தகராறு நிமித்தமாக பயங்கரமான செய்தினை கட்டு அந்த குடும்பத்துல. அவங்களுக்கு வேலை எல்லாம் நஷ்டம். ஒரு மகள் இருந்தா, 2 பசங்க ஒரு பொண்ணு நினைக்கிறேன். அந்த மகளுக்கு பிசாசு பிடிச்சி ஒரு மாதிரி சாப்பிட மாட்டா, தூங்க மாட்டா, இது மாதிரி பிரச்சனை, பயங்கரமான பிரச்சனை. எங்க அப்பா பல தடவை போய் ஜோம் பண்ணுவார். எங்க அப்பா ஜோம் பண்ண போறாருன்னு, எங்க அப்பா பிசாசு வெட்டுறது ஸ்பெஷலிஸ்ட், ஜோம் பண்ண போறாருன்னு தெரிஞ்சா அந்த பொண்ணு போய் கதவு பண்ணி, நானும் ஒரு நாள் வீட்டுக்கு போயிருக்கேன், கதவு போட்டு கதவு வெளியே வராது. இப்படிப்பட்ட ஒரு குடும்பம். ரொம்ப கஷ்டம் இருந்தாங்க. அடிக்கடி எங்க அப்பா போய் ஜெபிப்பார். இதெல்லாம் நடந்து கொண்டிருந்தது. எனக்குள்ள ஒரு 10 வருஷங்கள் கழிச்சு ஒரு நாள் ஒருத்தர் கார்ல இறங்கினாரு. இறங்கி கையில மோதிரம் விட ஆளு பயங்கரமா கம்பீரமா இருந்தாரு. அப்படியே உள்ள வந்தாரு. உள்ள உட்காந்தாரு. உட்காந்துட்டு எங்க அம்மாட்ட, சிஸ்டர் எனக்கு தெரியுதான்னு கேட்டாரு. எங்க அம்மா எனக்கு தெரியல அப்படின்னாங்க. வில்லாபுரம் இடத்துல மதுரையில ரொம்ப நாளைக்கு முன்னாடி எங்க வீட்டுக்கு நீங்களும் ஐயாவும் ஜோம் பண்ணீங்கலாம் தெரியுமா அப்படின்னு. எங்க அம்மா, ஓ நீங்க இந்த ஃபேமிலியா? ஆமா ஆமா. என்னாச்சு? நாங்க இப்ப ரொம்ப நல்லா இருக்கோம், எங்க தொழில் ஆசிரியர், எங்க குடும்பம் நல்லா இருக்கு அப்படின்லாம் சொல்லி நிறைய ஒரு டெஸ்ட் பண்ணி சொன்னாரு. இன்னும் எங்க அம்மா கேட்டாங்க, என்ன டிஃபரன்ஸ் நடந்தது? வாட் ஹேப்பன்? வாட் இஸ் தி டிஃபரன்ஸ்? அவர் சொன்னார், இல்ல நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமை அறிந்து கொண்டோம், அவருடைய வார்த்தையின் வல்லமை அறிந்து கொண்டோம். சோ எங்களுக்குள்ள வல்லமை இருக்கின்றத ஒரு எப்படி அதை ஐ திங்க் ஒரு புக் படிச்சதா அவர் சொன்னார். எனக்கு வேகலி ரிமெம்பர். இதை பற்றி எழுதப்பட்ட ஒரு புஸ்தகம் நான் படிச்சு கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமையை நான் அறிந்து கொண்டேன். நான் அதை பேச ஆரம்பிச்சேன். சத்துருக்கு எங்க வீட்டுல அதிகாரம் இல்லை, சத்துருக்கு எங்க வீட்டுல அதிகாரம் இல்லை, நான் பேச ஆரம்பித்தேன். நாங்கள் பேசி பேசியே ஜெயித்து விட்டோம். சத்துரு ஓடிட்டான். சகோதரி இப்ப நல்ல திருமணமாகி ஒரு நல்ல குடும்பத்துல இருக்கிறாங்க, சந்தோஷமா இருக்காங்க, கர்த்தருக்குள்ள இருக்கிறாங்க. எங்களுடைய தொழில கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டு நாங்கள் பெருகி இருக்கிறோம். நாங்க உங்களை பார்த்து அந்த நாட்களுக்காக நன்றி செலுத்தணும்னு நான் வந்தோம் என்று சொல்லிட்டு போனேன். ஸோ அது எனக்கு எப்பயுமே மைண்ட்ல இருக்கிற ஒரு சம்பவம். நான் அப்ப கூட நான் திரும்ப யோசிச்சது இல்லை. சமீப நாட்கள்ல எனக்கு அதை கர்த்தர் அதிகமாக ஞாபகப்படுத்தினாரு. நான் அப்பதான் யோசிச்சேன், இப்படிப்பட்ட ஜெயங்களை நாம் பார்க்க வேண்டும். இந்த விசுவாசிகள் பார்க்க வேண்டும். ஒவ்வொரு விசுவாசியும் பார்க்கணும். யாரோ ஐயா ஜோம் பண்ணாரு அதனால நடந்துச்சுன்னு இல்லை. நான் வார்த்தை எடுத்துக்கொண்டேன், பழகினேன், எப்படி வார்த்தையால மேற்கொள்வது என்று. என் வாயாலேயே கர்த்தர் அவனை அடக்கி போட்டான். பகைங்கனையும் பழிக்காரனையும் அடக்கி போட்ட தேவரின் குழந்தைகள் பாலகர் வாயினால் துதி உண்டு பண்ணினீர், பலன் உண்டு பண்ணினீர் என்ற வார்த்தையின்படி என் வாயினால், நீங்க ஒரு குழந்தை மாதிரி பாலகர் மாதிரி இருக்கலாம் உங்க சிச்சுவேஷனை பொறுத்தல, இல்ல பிசாசை பொறுத்தல, ஆனால் உங்கள் வாயால் கர்த்தர் பகைங்கனையும் பழிக்காரனையும் அடக்கி போட விரும்புகிறார். அதுவே இந்த வருஷத்தின் சாட்சியாக இருக்கும். அநேகர் கர்த்தர் இதை நிச்சயமாய் செய்வார் என்று நம்புகிறேன். ஜெபிக்கலாம். Thank you, Father. Hallelujah. Hallelujah. Thank you, Jesus. Hallelujah. 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 Thank you. Thank you, Lord. Hallelujah. Thank you, Father. Thank you, Father. Hallelujah. Thank you, Lord. Thank you, Father. Hallelujah. Hallelujah. Thank you, Lord. ஆண்டவரே, என்று பார்த்து கொண்டிருக்கிற ஒரு கவனம் ஜெபிக்கிறேன். இனி பார்க்க போகிற ஒரு கவனம் ஜெபிக்கிறேன். Thank you, Lord. மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் கர்த்தர் தூக்கி விடுகிறார் என்ற வார்த்தை. கர்த்தாவே, சோர்ந்து போயிருக்கிறவர்கள், பலவீனப்பட்டு இருக்கிறவர்கள், புதிய வருஷம் ஏதாவது மாற்றத்தை உண்டு பண்ணு நினைச்சனே, ஆனா இன்னும் அது மாறலையே என்று யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஜெபிக்கிறேன், அந்த மாற்றத்தை அவர்கள் வாயில நீர் வைத்து, மாற்றத்தை அவர்கள் வாயில நீர் வைத்து. God, you kept the miracle in their mouth. You kept the miracle in their mouth. Hallelujah. Hallelujah. Thank you, Lord. Thank you, Lord. ஆண்டவரே, நீ சொன்னீர் ஆசாரியர் காலடி எடுத்து வைக்கணும், அவங்கதான் காலை எடுத்து வைக்கணும், வைக்கும் போது யோர்தான் பின்னிட்டு போகும் என்று.
அப்படியே இவர்கள் வாயை திறந்து பேச ஆரம்பிக்கும் போது விசுவாசத்திலே அந்த கன்ஃபெஷன் என்கிற அந்த படி அவர்கள் எடுத்து வைக்கும் போது ஒரு அற்புதம் நடக்க போகிறபடியாக நன்றி. யோர்தான்கள் பின்னி திரும்புகிறதுக்காக ஸ்தோத்திரம். அந்த யோர்தானுக்கு நடுவே அவங்க ஒரு இட்டர்னல் மெமோரியல், ஒரு கற்களை வைத்து கர்த்தருடைய மகிமை அவங்க அங்கே பிரஸ்தாவப்படுத்தினார்கள். அப்படியே இவர்கள் செய்ய போகிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். தொடர்ந்து வழி நடத்தும், பெரிய காரியங்கள் செய்ய மாட்டோம். தேங்க்யூ லார்ட். இந்த வருஷம் விடுதலையின் வருஷமாய், ஆண்டவரே சத்துருவை கொள்ளையிடுகிற வருஷமாய் இயேசுவின் நாமத்தில் இருக்க முடியாது நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். See you in the next meeting. நான் சொன்ன மாதிரி அந்த ஃப்ரேம்ஸ் மட்டும் கொஞ்சம் வாக்கு தத்தங்களோடு கன்ஃபெஷன்ஸோடு ஃப்ரேம்ஸ் ரெடி பண்ணி வந்திருக்கேன். ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றேன். அது எவ்வளவு ரூபாய் என்னன்றது ஒர்க் இட் அவுட் தெரியாது. நான் இனிமேல் தான் பண்ணணும். நான் சொல்றேன். அது உங்களுக்கு இருந்தா கொஞ்சம் பிரயோஜனமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒரு ரிமைண்டர் மாதிரி இந்த வருஷம் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு ரிமைண்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. காட் பிளஸ்.